வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் செலிப்ரேஷன்ஸ் ரவுண்ட் நடக்குது. இதில் நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் எல்லாருமே கலக்கலான பாடல்களை பாடி அசத்திருக்காங்க. இந்த செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டுக்கு நட்பே துணை படத்தினுடைய ஹீரோவான இப்பா பாதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டாரு. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டில் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கப்பீஸ் பூவையார் கானா மணியோடு சேர்ந்து ஒரு கலக்கலான கானா பாடலை பாடி செமையா அசத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு இந்த செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த இப்பா பாதியோட சேர்ந்து பாடி டான்ஸ்லாம் ஆடி செமையா கலக்கிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டில் நம்ம நட்பே துணை படத்தினுடைய ஹீரோ மற்றும் மியூசிக் டைரக்டரான இப்பா பாதி மற்றும் இந்த படத்தினுடைய ஹீரோயினான அனகா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாங்க. இந்த ஷோவோட ஃபைனலிஸ்டான நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான கப்பீஸ் கானா பூவையர், ரித்திக், அனுஷியா, சின்மை, அகானா மற்றும் சூர்யா அவர்கள் இந்த செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டுக்கு ரொம்பவே சந்தோஷமான பாடல்களை எடுத்து தாறுமாறா பாடி செம்மையா அசத்திருக்காங்க. இந்த வாரம் நடந்த செலிப்ரேஷன்ஸ் ரவுண்ட்ல இந்த ஷோல ரொம்பவே பிரபலமா இருக்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கப்பீஸ் கானா பூவையர் அவருடைய அண்ணனான கானா மணியோட சேர்ந்து மூக்குத்தி மூக்குத்தி வந்து நில்லுன்ற பாடலை எடுத்து செம்ம கலக்கலா பாடி அசத்திருந்தாரு. இந்த பாடலை அவர் பாடி முடிச்சவனே இதற்கு சிறப்பு விருந்தினரா வந்திருந்த இப்பா பாதி மற்றும் சங்கர் மகாதேவன் அவர்கள், சித்ரா அம்மா எல்லாருமே நம்ம கப்பீஸ் அவர்கள் ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. இந்த பாடலை முடிச்ச பிறகு நம்ம கப்பீஸ் அவர்கள் இப்பா பாதி அவர்களை மேடைக்கு அழைச்சி அவர் கூட பாடி இருந்தாரு. நம்ம இப்பா பாதி அவர்கள் இசையமைச்சிருந்த ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்ற பாடலை எடுத்து நம்ம கப்பீஸ் மற்றும் இப்பா பாதி ரெண்டு பேருமே சேர்ந்து பாடி செமையா அசத்திருந்தாங்க. இந்த பாடலை பாடி முடிச்ச பிறகு நம்ம இப்பா பாதி அவர்கள் கப்பீஸை பத்தி பேசும்போது, நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட், உன்னால கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியுது, நல்லாவே என்டர்டெயின் பண்ண முடியுது, இதை நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு பேசிய இப்பா பாதி அவர்கள், நான் உன்னை ஒரு படத்திலே பாட வைக்கலாம், ஆனா என்னன்னா அதற்கு நிறைய பேர்கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கணும், அதுக்கு பதிலாக நான் என்னோட இண்டிபெண்டன்ட் ஆல்பத்துல உன்னை பாட வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமான்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம கப்பீஸ் அவர்களும் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சூப்பர் சிங்கர் ஷோல வந்து பல கோடி ரசிகர்களோட மனசை கவர்ந்திருக்க நம்ம கப்பீஸ் பூவையரை பத்தியும், மேலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில கானா கச்சேரிகள் ஆரம்பிச்சு அடுத்து படத்துல நடிக்கிறது பாடுறதுன்ற வாய்ப்பை பெற்று இப்ப இண்டிபெண்டன்ட் ஆல்பத்துல பாடுற அளவுக்கு வளர்ந்திருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.